எல்லாருடைய உள்ளத்துலயும் அவர் இருக்கிறாரு, எல்லாருடைய இல்லத்திலையும் இருக்கிறாரு. நீங்க அவரோட நம்ம இருந்திருப்போம். ஒரு ஒரு பைரவர் மூலமா, ஒரு குருவின் மூலமா, பல்லி மூலமா கூட அவர் பேசுவார்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க முடியும், நம்பிக்கையா இருக்க முடியும், வெற்றிகரமா வாழ்க்கையை நடத்த முடியும். சாய்ராம்ஜி அப்பாவுக்கு நன்றிகள் சொல்லி இந்த கோபுரத்துக்கு இவர் முகத்தையும் பாபாவையும் தரிசனம் செய்யும் போது அவங்க வாழ்க்கை புதுசா பிறக்குது. அந்த இன்றைக்கு இந்த அளவுக்கு பேசுறோம்னா அதுக்கு குருநாதர் தான் காரணம். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இவருடைய பிரார்த்தனைகள் நமக்கு கைகூடும். என்னோட வாழ்க்கையில ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பிரார்த்தனை கோபுரத்துல தொடர்ச்சியா பல நாட்களா சேவை பண்ணிக்கிட்டு இருந்த நம்முடைய சேவை பண்ணிட்டு இருக்கிற நம்ம பிள்ளை லதா. லதா அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்க பிள்ளை இவங்க பேர் லக்ஷனா. லக்ஷனாவுக்கு 8 வயசு முடிஞ்சு 9வது வயசு இன்னைக்கு ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைய வாழ்த்துறோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். இந்த பிள்ளை நல்லா வளர்ந்து நல்லா படிச்சு இந்த பெற்றோர்கள் என்னெல்லாம் கனவு கண்டிருக்காங்களோ அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய நல்ல ஒரு நிலையை சாயப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவை வேண்டி வணங்கி மன்றாடி பிரார்த்தனை செய்து அவரை நான் தொடரேன். அவர் இந்த பிள்ளைங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் இந்த பிள்ளைய வாழ்த்துங்க. இப்ப நம்ம மகள் லதா பேசுவாங்க. ஓம் சாய்ராம். அக்ஷரசன் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். வண்டலூர் வழித்துணை பாபாவுக்கு ஜெய். சாய்ராம்ஜி அப்பாவுக்கு நன்றிகள். எங்கேயோ இருந்த எங்களை இன்றைக்கு இந்த கோபுரத்தின் மூலமாக உச்சிக்கே கொண்டு போய் எங்களை அழகு பார்க்குறாரு. ஒரு குரு எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவர். தாய், தந்தை, குரு இவங்களை கடந்து தான் நம்ம கடவுளை அடைய முடியும். உண்மையிலே அம்மா அப்பா நம்மளுக்கு ஏற்கனவே கடவுள் படைக்கப்பட்டது தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் குரு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு அபூர்வம். அது அந்த மாதிரி ஒரு குரு தான் நம்ம சாய்ராம்ஜி அப்பா. வழி தெரியாமல் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஒரு மன ஆறுதல் தேவைப்படுறவங்க, நம்பிக்கை தேவைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த கோபுரத்துக்கு இவர் முகத்தையும் பாபாவையும் தரிசனம் செய்யும் போது அவங்க வாழ்க்கை புதுசாக பிறக்குது. அந்த ஒரு உணர்வை தான் இந்த கோவிலில் கோபுரத்தின் வாயிலாக என்னோட வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைச்சிது. வழி தெரியல, என்ன செய்யறதுன்னு புரியல. குழந்தைக்காக தான் முதல்ல கோபுரத்துக்காக நான் வந்தேன். நான் வண்டலூர் வழித்துறை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் குழந்தைகளை கையில் அள்ளி கொஞ்சம் போதும் சரி, அப்பா லாலி பாட்டு பாடும்போதும் சரி, உருகாத மனமும் உருகும். கண்கள்ல இருந்து அழவே தெரியாதவங்க கூட சந்தோஷத்துல கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் நம்மளுடைய பாபா கோவில். இதை உணர்றவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பாபா, உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்கள் அனைவரும் வண்டலூர் வழித்துறை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு நிச்சயம் பாபா ஆசீர்வாதத்தால வரணும். நம்ம பாபாவை தரிசனம் செய்யணும், வேண்டும் வரங்களை பெற்று செல்லணுன்றது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நம்முடைய சாய்ராம்ஜி அப்பா அவருடைய வேண்டுதல்கள் எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த மாதிரியான ஒரு வேண்டுதல்கள் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கும். அவர் வேண்டுதல்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வேண்டிக்கோங்கன்னு சொன்னா போதும். அதுக்காக ஒரு நேர்மையான முறையில அவருடைய வேண்டுதல் நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும், பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். வாழ்க்கையில திக்கு தெரியாம இருக்கிறவங்க கூட இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வரும்போது சாய்ராம்ஜி அப்பாவுடைய பிரார்த்தனைகளாலும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினாலும் சாய்ராம்ஜி அம்மா அவங்களுடைய வழிகாட்டுதலினாலும் கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம கிட்ட ரொம்ப அன்பா அரவணைப்பா இருப்பாங்க. இவங்க வேற நம்ம வேற அப்படின்னு ஒரு பாகுபாடே கிடையாது என்னைக்குமே. சரி, இன்றைக்கு இந்த அளவுக்கு பேசுறோம்னா அதுக்கு குருநாதர் தான் காரணம்.
எல்லா இடத்துலையுமே சரி, குரு காமிக்க தான் நம்ம வழியை தேடி போக முடியும். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கைடு இருந்தால் தான் நம்மளால பயணம் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த காட்டில் எந்த விலங்குகள் இருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும், எப்படிலாம் நம்ம தயார் பண்ணிட்டு போகணுன்றத கைட் ஹேஸ் டு டிசைட். ஸோ நம்ம சாய்ராம்ஜி வந்து நம்மளுக்கு சிறந்த குருநாதர். அவர் காமிக்கிற வழியை நிச்சயம் நம்ம பின்பற்றி சென்றோமானால் நிச்சயம் நம்ம முக்தியை அடைய முடியும். இந்த உலக வாழ்க்கையை என்ற ஒரு பெருங்கடலை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இவருடைய பிரார்த்தனைகள் நமக்கு கைகூடும். என்னோட வாழ்க்கையில நடந்தது குழந்தைக்காக தான்ப்பா நான் முதல்ல வந்தேன் இந்த கோவிலுக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், குழந்தை வந்து படிக்கல, பேச மாட்டேங்குது, புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னு தான் வந்தது நான் கோவிலுக்கு. நீங்க சொன்னீங்க குழந்தை படிக்குமா, நல்லது நடக்கும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அமிச்சிங்க. நம்பிக்கையா இரு, பொறுமையா இருன்னு தான் சொன்னீங்க, வேற எதுவுமே சொல்லல. அந்த வார்த்தையில இருந்து நான் தொடர்ந்து நான் கோவிலுக்கு வர 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 குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா மாறிச்சு. நீங்க காட்டுற அன்பு, சாய்ராம்ஜி அம்மா அவங்க காட்டுற ஒரு பாசத்துல வந்து நம்ம குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு, நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா கூட நம்மளால அதை ஞாபகமே வராது. ஏன்னா இவங்க காட்டுற பாசத்துல அது அப்படியே மாறிடுது. அப்போட கிரியா ஹீலிங்கும் அதே மாதிரி தான். கிரியா ஹீலிங்ல வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே பிரார்த்தனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்காக வேண்டிக்கும் போதும், ஒருத்தர் பல பேருக்காக வேண்டிக்கும் போதும் நிச்சயம் அதுல பெரிய மாறுதல் இருக்கு. கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு எல்லாருமே வருகை தரணும். ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் நீங்க உணர்வீங்க. வண்டலூர் வாருங்கள், வழியெல்லாம் மறப்பீர்கள். பாபான்னு சொல்லிட்டேன் அவரை. உண்மையாலுமே பாபாவே இவரையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அவர் வேற இவர் வேறன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. பாபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி குருநாதரை தான் பார்த்தேன். அம்மா, அப்பா, குரு, அதுக்கு அடுத்துதான் நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியும். நிச்சயம் அந்த வரிசையில குருநாதருடைய அருள் நிச்சயம் எனக்கும் என் குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் எஞ்சன்னைக்கும் தேவைப்பா. கண்டிப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம மகள் வந்து ரொம்ப கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்க. நான் எப்பவுமே பாபாவுடைய பிள்ளைங்கிறத மறுக்கவே முடியாது. அது எல்லாருமே அப்படிதான், எல்லாரும் அப்படி நினைக்கணும். யார் ஒருத்தவங்க நான் பாபாவுடைய பிள்ளை அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க முடியும், நம்பிக்கையா இருக்க முடியும், வெற்றிகரமா வாழ்க்கையை நடத்த முடியும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் இன்னும் ஒரு படி மேல சொன்னோம்னா அவருடைய நல்ல வேலைக்காரனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய வேலைக்காரன் அவர் வாழ்ந்த பொழுது சிறுடியில் அவர் இருந்த போது அவரோட நம்ம வந்து இருந்திருப்போம். ஒரு ஒரு பைரவர் மூலமா, ஒரு குருவி மூலமா, பல்லி மூலமா கூட அவர் பேசுவார்னு சொல்லும்போது அந்த மாதிரி இன்னைக்கு அவருக்கு ஒரு பல்லியாகவும் பைரவராகவும் ஏதோ ஒரு ஒரு வேலைக்காரனா அடியேன் கூட இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். எல்லாருமே அப்படிதான், எல்லாருடைய உள்ளத்துலயும் அவர் இருக்கிறாரு, எல்லாருடைய இல்லத்துலயும் இருக்கிறாரு. நீங்க போற வண்டிக்கு முன்னாடி வண்டியில் இருக்கிறாரு, பின்னாடி வண்டியில் இருக்கிறாரு, நீங்க போற வண்டியில இருக்கிறாரு, உங்க மனசுல இருக்கிறாரு. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம பாதுகாப்பா கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அதனால எல்லாம் இந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளை, அப்பாவுடைய பிள்ளை. அதை விட தாண்டி சாய் வித் யூ அப்படின்னு ஒரு யூடியூப், சாய் அண்ட் யூன்னு ஒரு யூடியூப் நடத்துறாங்க. இந்த அம்மா நடத்துறாங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. சச்சரித்திரம் படிச்சோம்னா அதாவது நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. இவங்க சொல்றதை கேட்டாலே போதும், அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க. அது இந்த பிள்ளை கூடவே இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் அந்த யூடியூப் சாய் அண்ட் யூ. எல்லாருமே நீங்கள் பார்க்கணும், அந்த யூடியூப் சேனலை நீங்களும் பார்க்கணும். பார்த்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த சச்சரித்திரம் படித்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களுடைய சாய் அண்ட் யூ பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் இருக்க முடியும். வாழ்க இந்த பிள்ளை, வாழ்க லதா, வாழ்க லதாவுடைய பிள்ளை லக்ஷனா, வாழ்க. அவர் பேர் என்ன? சிவகுமார். இந்த குடும்பம் வளமாக, நலமாக, வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக வாழ்வதற்காக எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவை நான் பிரார்த்தனை பண்றேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இந்த சாய் அண்ட் யூ யூடியூப்க்கும் நீங்க தான் காரணம். ஏன்னா வந்து நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் யூடியூப் வந்து எப்படிப்பா பண்றீங்கன்னு. நீங்க சொன்னீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிமா, நீ கூட பண்ணலாம் அப்படின்னீங்க. அதனால சச்சரித கதைகளை படிச்சு சொல்றதுக்கு, எப்படி சாயப்பாவுடைய பேரை எப்படி சொல்றதுக்கு எல்லாருக்குமே அருகதை இருக்குதோ அதே மாதிரி யூடியூப் சாயை பத்தி யூடியூப் நடத்துறதுக்கும் எல்லாருக்கும் அருகதை இருக்குது. எல்லாரும் பண்ணுங்க, யூடியூப் பண்ணுங்க, பாபா பேர் எல்லாரும் சொல்லுங்க. சக்சஸ்ஃபுல்லா வாழலாம். சந்தோஷம்.
அப்பாவுக்கு இந்த நேரத்துல குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. நன்றி. அம்மாவும் நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மழலை செல்வங்களுக்காக கனிகளை கொடுக்குறாங்க. அந்த கனிகளை கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மழலை செல்வங்கள்ன்ற ஒரு சந்தோஷத்தை ஒளி விளக்க ஏற்றி வைக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு எல்லா குடும்பத்தின் சார்பாகவும் வரலட்சுமி அம்மாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். எங்க அம்மா மாதிரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு அம்மாவா பெத்த தாயை விட ஒரு படி மேல அவங்க ரொம்ப உண்மையா பாசமா எல்லாருக்கும் வேண்டும் வரங்களையும் அள்ளி கொடுக்குறாங்க. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அம்மா தீர்க்க சுமங்கலியா 100 வயசுக்கு மேல சந்தோஷமா இருக்கணும். அப்பா நல்லா இருக்கணும். இந்த டவர் இன்னும் பெரிய பெரிய நிலைமைக்கு வரணும். நாங்க வேண்டிக்கிறோம் பாபா கிட்ட. நன்றி நன்றி. ஓம் சாய்ராம். நன்றி. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.